வெரி வெரி ஸ்பெக்டாகுலர், ரொம்ப டேஸ்டியான இளநீர் பாயசம் எப்படி பண்றதுன்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இந்த இளநீரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இளநீர் எடுத்தாச்சு, வேற என்ன பண்ணணும்? ஒரு கப்பு தேங்காய் பால் வேணும். இந்த தேங்காய் பால்லயே நம்ம கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுடலாம். 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க். கிரன்ச்சியா இருக்கிறதுக்கு நம்மளுடைய இளநீர்ல இருக்கிற வழுக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, ஒரு சின்ன கப்பு துருவின தேங்காய், ஒரு சின்ன கப்பு பாதாம். ஸோ இது இப்படின்னா பண்ணிடலாம். பார்ப்போமா? ஓடெல்லாம் இருக்கு, கொஞ்சம் வடிகட்டிடு. ஆமா, அது பல்லில் மாட்டிக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பீசஸ் நம்ம இதில் போட்டுடலாம். கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுடலாம். முதல் பால் மாதிரி வராது, அதான் பெஸ்ட், மோஸ்ட் டேஸ்டியஸ்ட். அதான் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் இதில் நம்ம சேர்க்குறோம். ஒரு கப்பு திருவின சின்ன கப்பு. ஆமாம். அப்புறம் பாதாம் முந்திரி கூட போட்டு அப்படியே கலரினீங்கன்னா 5 மினிட்ஸில் இது யார் வேணாலும் வீட்டில் பண்ணலாம். உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னா ஒரு எக்ஸ்பர்ட் ஷெஃபாக இருக்கணும், பயங்கரமாக சமையல் தெரியணும்னு அவசியமே கிடையாது. எனிபடி கேன் மேக் திஸ் டிஷ். ரொம்ப ஈஸி, உடம்புக்கும் நல்லது. ஆமாம், குளுமையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. உங்களுக்கு இளநீர் பாயசம் சூப்பராக ரெடி.